ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் காராமணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நைட்டே காராமணி எடுத்து ஊற வச்சுட்டேன். காலையில் டிஃபனுக்கு நான் பண்ணியிருந்தேன். இதே நீங்கள் நைட்டு டிஃபனுக்கு பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி இந்த மாதிரி அமைக்க பார்க்குறப்ப தோல் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா தான் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஸ்மெல் இருக்கும். அது போகிற வரைக்கும் நல்லா 3-4 தடவை அலசி எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, தக்காளி 1, மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டும் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி தானே சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதோடவே போட்டு இஞ்சி பூண்டையும் அரைச்சிட்டேன். இது எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு குக்கர் எடுத்திருந்தேன். அதில் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறணும். இந்த கிரேவியை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காராமணியை உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா ஏறிட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். காரம் வந்து லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் சேர்த்தா சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இந்த கிரேவியில் தேங்காய் சேர்க்கலை. நாங்கள் வந்து அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறது. மற்றபடி ஸ்கிப் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னாலுமே நல்லா திக்காக இருக்கும். இதே ரைஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் கிட்னி பீன்ஸ், அப்புறம் பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி எது ட்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.